அசைத்திடவே நான் மறந்தேன். சுவாசமாய் என்னுள்ளில் நீ வந்தாய், வாசமாய் என்றும் நீ எனில் நின்றாய். உன்னை பிரியாமல் நான் வாழ்வேன், உந்தன் திருநெஞ்சில் நான் அயர்வேன். உன் பாத சுவடில் என் பாதம் பதிப்பேன், உன்னோடு நான் வாழுவேன். என் வாழ்வின் பொருள் காணுவேன். வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். திருப்பாடல் 91 இறை வார்த்தை 13. சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர், இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்துச் செல்வீர். அன்பு உள்ளங்களே, நற்கருணை ஆண்டவரை நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வந்திருக்கிறோம். இயேசுவின் உயிருள்ள பிரசன்னம் இந்த தேவ நற்கருணையில் எழுந்தருளி இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை பார்த்து, இளம் பெண்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இளம் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ நடந்து செல்வீர். இன்றைக்கு பல இளைஞர்கள் கோழைகளாக, பயத்தில் வாழ்கிறவர்களாக இருக்கிறார். எதை எடுத்தாலும் அவர்களுக்கு அச்சம். ஒரு வேலையை செய்யணும், ஒரு நிகழ்ச்சியை கொடுக்க வேண்டும், படிக்க வேண்டும், ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும், எல்லாத்துலயும் இன்னைக்கு பயம், இன்னைக்கு தயக்கம். பிள்ளைகள் கூனி குறுகி தங்களுடைய திறமைகளை எல்லாம் வீணடிக்கிற மனநிலை இருக்கிறது. பயத்திலேயே நன்றாக படிக்கிற பிள்ளைகள் கூட படிக்க முடியாமல் போகிறது. திறமை உள்ள பிள்ளைகள் கூட அந்த திறமையில் மேலும் மேலும் வளர முடியாமல் போகிறது. நல்ல ஒரு நிலைமையை எட்ட முடியாமல் போய்விடுகிறது. எனவே இந்த ஆராதனையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம் குடும்பத்தில் இருக்கின்ற இளைஞர்களை, இளம் பெண்களை, வாலிபர்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என் குடும்பத்தின் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் படித்து முடித்து விட்டார்கள், அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் திறமையில் வளர்வதற்கு நல்ல போதுமான தைரியத்தை கொடும், அவர்களுக்கு பலத்தை கொடும், ஆற்றலை வல்லமையை தாரும். எல்லாவற்றையும் சவாலோடு எதிர்கொள்ளுகிற, போராட்ட குணத்தோடு எதிர்கொண்டு வெற்றி பெறுகின்ற மனநிலையை தாரும். அதையே இன்றைய நாளினுடைய இறை வார்த்தையில், சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நடந்து செல்வீர், இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்துச் செல்வீர் என்று சொல்லி இன்றைய இந்த இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு தைரியம் ஊட்டுகிறீரே இறைவா. எங்கள் பிள்ளைகளுக்கு அத்தகைய மனநிலையை தரும்படியாக ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவே, நற்கருணையில் எழுந்தருளி இருப்பவரே, நாங்கள் கோழைகளாக அல்லாமல், திறமைகள் இருந்தும் அவற்றை பயன்படுத்தாமல், நல்ல படிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும் வாழ்வில் படித்து முன்னேற முடியாமல் தடையாக இருக்கின்ற பயத்தை, அச்சத்தை, கலக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி, கோழை உள்ளத்தை எங்களிடமிருந்து அகற்றி, ஆண்டவரே, துணிவோடு, ஆற்றலோடு, வல்லமையோடு செயல்படக்கூடிய அருளை தாரும். ஆமீன், ஆமீன், ஆமீன். அன்னையாய் அலையோரம் காத்திருந்தாய், உணவேந்தி உறங்காமல் விழித்திருந்தாய். என் படகில் என அறியாயர்ந்திருந்தாய், அதை அறியா ஆழியில் அமிழ்ந்திருந்தேன். உன்னை அறியாமல் நான் வாழ்ந்தேன், உன்னை தெரியாமல் நான் அலைந்தேன். வழிபாதை முழுதும் என் பின்னால் நடந்து எனக்காக காத்திருந்தாய்.
நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய் வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய் என் வாழ்வே என் வழியே என் உயிரே வாழ்வில் உணவே வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய் வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய்